வெல்கம் பேக் டு आवर சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் ஷான்மு. இன்னைக்கு நான் வந்து கொத்தனார் ஆக போறேன், ஷான்மு வந்து சித்தாள் ஆக போறேன். ஐயோ ஆகாதுங்க, அது மட்டும் வேணாமுங்க. இன்னைக்கு நாங்க பண்ண போற வீடியோக்கு முக்கியமா குளிச்சிருக்க கூடாது. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவ்வளவு குளிக்காம ரெண்டு பேருக்கு காலையிலயா சும்மா ஒரு 6 மாசமா குளிக்கல. அதான் கேவலமா வந்து பங்கர மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு வந்து எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா தட்டுவோட மறைஞ்சு அதுக்கு மேல வந்து சிமெண்ட் கலவையெல்லாம் ரொம்ப கொட்டி கொட்டி கிடக்கு. இந்த தட்டுவோட வந்து உடைச்சி எடுத்தாதான் நம்ம டைல்ஸ் போட முடியும். அதானே உலக வழக்கம். ஸோ நாங்கள் வந்து இப்போ டைல்ஸ் வாங்குறதுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் டைல்ஸ் வாங்கி சும்மா வச்சு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் உடச்சி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டோம். இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. இதை உடைக்கணும், இது எப்படி எவ்வளோ என்னன்னு கேட்டப்போ கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியாக இருந்துச்சு. சரி கழுதையா இதுதான் அங்கங்கே ரொம்ப வீக்காக தானே இருக்குது, நம்மளே பேசாமல் உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், இதெல்லாம் நானாக உடச்சது தான். ஸோ இந்த இடத்துல உடச்சி பார்த்தேன். உடச்சதுக்கு கிடைத்த பரிசு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கையிலையும் காப்பு காய்ச்சிருச்சு. அதனால தான் இப்போ மிஷின் வாங்கிட்டு வந்துட்டோம். மிஷினை வாங்கிட்டு வந்துட்டு இதை உடப்போம். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாருங்க, இது வந்து தட்டுவோடு லேயரு, இது தட்டுவோடு, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கலவை, இதையும் உடைக்கணும். இது இந்த பாருங்க இப்படி ஈஸியாக உடஞ்சிரும். சுத்தி வச்சு 2 தட்டுனா உடையுது, ஆனால் கையெல்லாம் காப்பு காய்க்குது. அதனால தான் சரி மிஷினை வச்சு நம்மளால எனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நான் வந்து உடைக்க போகிறேன். ஷண்மு வந்து அள்ளி வெளியே எரிய போறான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சிண்டுக்காக அகாராவோட கிராண்ட் எக் பாயில 2 பவுச்சர் வாங்கினேன். இதில் நம்ம வந்து எக், வெஜிடபிள்ஸ், மோமோஸ் இது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் யூனிட். இதுக்கு சென்டர்ல வந்து ஹீட்டிங் பிளேட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது கூட டிரான்ஸ்பரண்ட் லிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எக் வந்து வெந்துருச்சான்றதை நம்ம வெளியே இருந்தே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக் வேக வைக்கிறதுக்கு இந்த பிளேட்டுமே வந்து கொடுத்துருவாங்க. இதுல வந்து 8 எக் வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக் பவுச்சர்ல வந்து நம்ம வந்து 4 இது ஊற்றி வச்சுக்கலாம். எக், வெஜிடபிள்ஸ், மோமோஸ் இந்த மாதிரி வேகவும் வச்சுக்கலாம். ஸோ இது கூட மெஷரிங் கப்புமே வந்து வந்துடும். இதுக்கு கீழே இந்த மாதிரி டிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எக்கை வந்து நம்ம ஒரு டிப் பண்ணி இதுல வந்து வேக வச்சிடணும். எதுக்காக நம்ம இது வந்து பண்றோம்னா, எக் வந்து அந்த கிராக் ஆகாம உடையாம இருக்கிறதுக்காக இந்த டிப்ல குத்தி நம்ம வந்து வச்சிடணும். ஸோ மெஷரிங் கப்ல அளவெடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ எக்கை வந்து இதில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதான். இதுலேயே வந்து சாஃப்ட், ஹார்ட், மீடியம்னு 3மே இருக்குது. ஸோ இப்போ எக்கை வந்து நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து அதை ஆன் பண்ணிட்டு இப்போ அது வந்து வெந்துட்டு இருக்கோம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, எக் வந்து வெந்ததுக்கப்புறம் அதுவாகவே வந்து ஆட்டோ ஷட் ஆஃப் ஆயிரும். அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம எப்பயும் போல் எக்கை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து வேகட்டும். ஸோ எக் வெந்ததுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோ ஷட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்ச எக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்குன்னு. அதில் நல்லா உள்ள எல்லாமே வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து எக் பவுச்சரில் வந்து எக்கோ வெஜிடபிள்ஸும் வேக வைக்க போகிறோம். அதே மாதிரி மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றிட்டு இந்த எக் பிளேட்டை வந்து மேலே வச்சுட்டு இதையும் வந்து மேலே வச்சுக்கோ. ஸோ இப்போ எக்கு போட்டோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ், பேபிஸ்க்கெலாம் வந்து இதிலே வந்து ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வச்ச வெஜிடபிள்ஸ் எக்குமே வந்து வெந்துருச்சு. அதுவே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த எக் பவுச்சர்லாம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். எல்லாமே வந்து சாஃப்டாக வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த எக்குமே வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கு. வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம கேரட் மட்டும் இல்லை, எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் பாத்திரம் கழுவோம்ல, ஸோ அதே மாதிரி கழுவிட்டு வாஷ் பண்ணால் போதும். ஸோ இது 2ஐயும் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம இது மேலே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ குயிக்காக இந்த ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணா வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நாங்கள் அவசரமாக பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ இந்த ஜன்னல் வந்து நாளைக்கு வச்சுருவாங்க, அங்கே ரெடியாகி நிற்கிது. பட் இதை வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த சைடும் ஆக்சுவலாக இந்த சைடு கொட்டக்கூடாது. இது வந்து பொது சந்து, அதனால் இங்கே கொட்ட மாட்டோம். இன்னும் ஓப்பனாக இருக்குது அந்த ஒரு ஜன்னல் மட்டும்தான், அதோடு தான் இங்கே இருக்குது. இது அங்கே வச்சுட்டாங்கன்னா நம்ம உடச்சி பின்னாடி போய் கொட்டவும் முடியாது. ஒவ்வொரு தடவையும் கீழே இறங்கி போயிட்டு தான் கொட்டுற மாதிரி இருக்கு. இது ஓப்பனாக இருந்தனால தான் இதெல்லாம் இங்கிட்டு வந்து டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சது. அதனால அவங்க திங்கக்கிழமை இந்த ஜன்னல் வைக்கிறதுக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஆனால் இது எங்களால் முடியாதான்றது எங்களுக்கு தெரியல. ஃபோன் நோண்டிட்டே இருக்கா பாருங்க. ட்ரை பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம், முடியாதது ஒன்றும் இல்லை. பார்த்தாச்சு சார்.
எல்லாம் பார்த்தாச்சு. இதை பண்ணோம்னா என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏதாவது மிச்சம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு அல்பத்தனமான ஆசை தான். அந்த காசை வச்சு வேற ஏதாவது மெட்டீரியல் வாங்கி போடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற. இங்கே பார்த்தியா பின்னாடி இந்த செவர் கட்டிட்டோம், நான் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டோம். இந்த 2 ரூமையும் வந்து ஒரு ரூம் வந்து இப்போ 2 ரூமா பிரிச்சாச்சு, செவரும் கட்டிட்டாங்க. இன்னும் பூசாமல் இருக்கு, மண்டே வந்து பூசிடுவாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்துட்டு சொல்லுங்க என்னங்க இதில் லிண்டலே போடல அப்படின்னா லிண்டல் போட மறந்துட்டாங்க, தப்பாக பண்ணிட்டாங்க. அப்புறம் இதை கரெக்ட் பண்ணி கொடுங்க கரெக்ட் பண்ணி கொடுங்க கேட்டோம், கரெக்ட் பண்ணி தரேன் தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோம் சரி இங்கெல்லாம் லிண்டல் இருக்கு, இதெல்லாம் முன்னாடி லிண்டல் போட்டது தான், இது ஒரு செவர் தானே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டாங்க. பெருந்தன்மையாக அதை வந்து விட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க வந்து அதை உடைச்சு மறுபடியும் பண்ணணும், அது ஒரு பெரிய ஒர்க்கு. என்னாச்சு எதுக்கு போட்டு நிறைய உடப்பு வேலை பார்த்தாச்சு, திருப்பி உடைச்சிக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டில் உடைக்கிற கடைசி ஓட இந்த டைல்ஸா தான். டைல்ஸா இது வந்து தட்டு ஓடா தான் இருக்கணும். கால் பண்ணாமா, சுத்தில எடுத்துட்டு வாங்க போமா. ஏய் எனக்கு ஆரம்பிச்சு விடுங்க, எனக்கு பண்ண தெரியாது. எடுத்துட்டு வாமா போமா. உன்னாலையும் முடியல, என்னால முடியுமா? முடியாதது ஒன்றுமில்லை. மர்க்கா சொல்லு, முடியாதது ஒன்றுமில்லை. உன்னையெல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடிக்கூடாது. தப்பையா முடியும். அது இப்போ இதை எடுக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்து பக்கத்தில் எல்லாமே வரும். நானே வீக் பாடி, 2 குழந்தை பெற்றிருக்கேன். இதை சொல்லி என்ன எத்தனை வருஷம் ஓட்ட போகிறேன்னு நானும் பார்க்குறேன். ஒரு இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துருவேன். அங்கே அப்படி தான் எடுத்தேன், ஒன்றே வரமாட்டேங்குது. லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் லோச்சக். என்ன அடிச்சியா? மெண்டல் என்ன ஆணி அடிக்கிற மாதிரி உள்ள இறக்கிக்கிட்டு இருக்க? 30 டிகிரியில வச்சு அடிச்சு எடுத்தாதான் கிராஸா உள்ள இறங்கி அப்படியே அதை பிடிச்சி தூக்க முடியும். 30 டிகிரி 40 டிகிரி என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியா? அப்படிதான் உள்ள போகும். வச்சு தட்டணும். அதுல அப்படியே சுத்தியில வச்சு அடி, உன் கையிலே போடாத. இப்பயும் பாருங்க 90 டிகிரி ஆக்குறா பாருங்க. 30 டிகிரில அடிச்சா நான் மிஷின் பண்றேன், இது வேண்டாம் எனக்கு. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவுதான் வருது, அதுக்கு இது உடச்சுது. என்னம்மா குனிஞ்சு வேலை பாருமா. சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. என்ன நீ சம்பளம் மட்டும் வாங்குறல்ல, வேணா பண்ண. எங்க வீட்டுக்கு நாங்க பண்றோம். ஆமா டப்பு பண்ணுவா. நானே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரதான் பண்ண முடியும். ஆக்சுவலா மாமா இது எங்களால முடியாதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னது கொஞ்சம் கரெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா நான் சொன்னேன் மாமா இது நம்ம கட்டின வீடுனா பரவாயில்ல, இது நம்ம வாங்கின வீடு, எனக்கு இந்த பில்டர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த சங்கிலிகள் நீ செய்ததா? ஆமா மண்ணா, கூறுகட்ட குங்கா கொல்லனே, இதை வந்தவுடனே சொல்லக்கூடாதா? எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. தரமான முறையில் கட்டப்பட்ட வீடு இல்லையா, ஸோ அதனால இது வந்து இந்த தட்டோட அது கீழே இருக்க கலவை எப்படி அவ்வளோதான் எப்படி வருது பார்த்தீங்களா. இதுக்கு மிஷின் வேணும், மிஷின் வச்சு தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். பொதுவாக அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் போல். நம்ம வீட்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா உட்காந்து ஒரு ஆள் சக்க கொத்து போட்டா மாதிரி கொத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு முட்டை வடை சொன்னீங்க? எனக்கும் ஏதாவது சாப்பிடும் போல இருக்குங்க. வந்து மொத்தத்துக்கே ஒரு 4 இதை தான் எடுத்துருக்கோம், அதை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். பாரு நீங்க இன்னும் இந்த ரூம்லயே ஒரு 100-200 இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணு இவ்வளவு நேரம் மிஷின் யூஸ் பண்ணாம சுத்தி வச்சு டயர்டா இருந்திருக்கேன். நடி கஷ்டமா இருக்கும் போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வெயிட்டா இருக்கு. இவ்வளவு ஈஸியா வருதுன்னா இதுவே போதுமே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. ஒரு வழியா நேற்று நானும் சண்முகம் போராடி இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே உடச்சு பாருங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பேச்சுக்காவது ஏன்டா போய் சொல்ற, போய் சொல்றா அப்படின்னாரு. நீ சொல்றியாடி அப்படியே காட்டுறா வேமா, அப்படியே ஆமா நம்ம பண்ண மாதிரியே காமிச்சுக்குவோம் அப்படின்னு. ஃபிளாஷ்பேக் கேட்டேன் ஆள் இருக்காங்க, நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு. உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன், நீ உடம்பு சீப்பால வந்திருக்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் இப்ப ரியலைஸ் பண்றேன். ட்ரை பண்ணோம் அந்த ரூம்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணோம், முடியல. அதுக்கப்புறம் நாங்க பண்ணதெல்லாம் காமிச்சோம்ல. அவங்க ஒரே நாள் தான், ஒரு நாள் 2 நாள்ல நாங்க பண்ணியிருந்தா 1 வாரத்துக்கு பண்ணியிருந்திருப்போம். அவங்க 1.5 நாள் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்டா 1.5 நாள் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இப்பதானே வச்சிருக்காங்க. எஸ் ஜன்னல் இப்போ வச்சிட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தால ஜன்னல் இருந்திருக்காது, பெரிய ஜன்னல் வச்சாச்சு, அங்கிட்டுமே வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ நல்லா வீடுமே நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல. லைட்டே தேவையில்லை பகல் டைம்ல. இதை பெயிண்ட் ஒயிட் கலர் எல்லாம் அடிச்சிட்டோம்னா இன்னும் பிரைட்டா இருக்கும். கீழே ஒயிட் கலர் டைல்ஸ் தான் வேற போட போறோம், அதனால பயங்கர ஒயிட்டா அழுக்குப்படாம பாத்துக்கணும்.
சரி இப்போ மஞ்சள் கலர் போடுவோமா? எது சொன்னாலும் ஐயோ இப்படி பண்ணணும் வைங்க. என்னதான் அழுக்கானா ஒண்ணும் பண்ணிட்டே இருக்கணும்ல, அதுக்கு சொல்றேன். பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒயிட் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். சோ இங்க வந்து அவங்க ஜன்னல் வச்சுட்டு பூசிருக்காங்கல்ல, சோ அதுக்கு வந்து தண்ணி காத்து வேற கொடூரமா அடிக்குதா, ஒண்ணுமே பண்ண முடியல. காத்து வேணும் தென்கிழக்கு பருவ காற்று அப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. காத்து அடிக்கதான் செய்யும். ஆனா இப்போ இந்த ரூமை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம் குட்டியான மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அது அந்த ஜாமான்லாம் அப்படி போட்டு வச்சிருக்கனால அப்படி தெரியுது. இல்ல பாத்ரூம் ஜாமான எடுத்துட்டா பெருசா தான் இருக்கும். பெருசா தெரியும். அன்னைக்கு வந்து டைல்ஸ் உடைக்கும் போது இது பூசாம இருந்துச்சுல, சோ இப்போ வந்து பூசிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜன்னலுமே வந்து வைக்காம ஓப்பனா தான் இருந்துச்சு. இங்க தானே நாங்க மண்ணெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜன்னலுமே வந்து வச்சாச்சு. அது வந்து பே விண்டோ நல்லா இருக்குல்ல, இங்க உட்கார மாதிரி ரெடி பண்ண போறோம். ஆனா இங்க இருந்து காத்து நல்லா வரும். இந்த சைடு இந்த விண்டோல செமையா வரும், கீழேயுமே நல்லா வரும். அங்கேயுமே உட்காந்து நம்ம பண்ணலாம். போகுது கரெக்டா நல்லா பார்த்து அடிங்க தண்ணிய. இப்படி அடிக்கவே கூடாது, மேல ஏறி நின்று அடிக்கணும். அவங்க எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. கழட்டலாம் கூட அப்படியே ஏறி நின்றலாம். அவங்க மொத்தமா பூசி முடிக்கணும்ல, அதனால கழட்டிட்டாங்க. இந்த ஜன்னல் வச்சாச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனே செம்ம பெருசா நல்லா வெளிச்சமா ஒரு ஜன்னல். அதுக்கப்புறம் ஹாலோட மெயின் ஜன்னல் அதுவும் வச்சாச்சு. ஸோ கீழே வந்து இந்த சைடு தான் டிவி யூனிட் இருக்கும், இந்த சைடு ஜன்னல் இருந்திருக்கும். இங்க வந்து நாங்க ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்ற பேர்ல இங்கிட்டு ஜன்னலை வச்சாச்சு. இங்கிட்டு வந்து டிவி யூனிட் வச்சா வரும். ஆனா இப்போதைக்கு அந்த ஐடியாலாம் இல்ல. இப்போதைக்கு நாங்க தானே யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அதனால டிவி யூனிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே செலவு பண்ண போறது இல்லை. சின்ன சின்ன செலவுகள் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நிலையும் வச்சாச்சு, தரையும் உடைச்சாச்சு. அங்கேயும் வந்து ஒரு பெரிய ஜன்னலை வந்து வச்சாச்சு. அதுதான் வந்து பே விண்டோவா வரப்போகுது. ஸோ கீழே ஒரு சிட் அவுட் மாதிரி பிளைவுட்லயோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அப்படியே ஃபுல்லா அது கபோர்டு ஒர்க் மாதிரி பண்ணணும். அதுவும் உடனே எல்லாம் பண்ண போறது இல்லை, கொஞ்சமா பண்ணிக்கலாம் அப்படின்றத பிளான். இந்த ரூமும் வந்து ஜன்னல் வச்சாச்சு. ஸோ இதை வந்து நாளைக்கு வந்து அடைச்சிருவாங்க. இதை அடைக்கணும். அப்புறம் இந்த கம்பி இதெல்லாம் வந்து கட் பண்ண வேண்டியிருக்கு. கட் பண்ணி இந்த இடத்தெல்லாம் பூசி கொடுத்துருவாங்க. இந்த ரூமும் ஃபினிஷ் ஆயிரும். இன்னைக்கு கிளம்பி கொஞ்ச நேரத்துல எங்க போக போறோம் அப்படின்னா டைல்ஸ் பார்க்க போறோம். டைல்ஸ் வாங்கவே போறோம், பார்க்கலாம் போகல, திட்டு வாங்க போறோம். சரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் வந்து நான் கேவலமா இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் வந்து டைல்ஸ் வாங்குறதுல வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பி அப்படின்னா, நாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தளம் போட்டு விட்டுறலாம், காசு இல்லை கையில, அதனால நம்மளால டைல்ஸ் எல்லாம் போட முடியாது. ஏன்னா கால்குலேஷன் போட்டு பார்த்த வரைக்கும் இந்த வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்ம டைல்ஸ் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 85,000 ரூபா 90,000 ரூபா கிட்ட வருது. அது போக இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்திருந்தா கூட இந்த செலவெல்லாம் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. லைக் இந்த உடச்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு ஒன்று ஆயிருக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 6,500 ரூபா கொடுத்துருக்கோம் இந்த இதை தட்டுவோட உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதை மெத்துறதுக்கு 18,000 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. அது போக டைல்ஸ் லே பண்ணுறதுக்கான காஸ்ட். ஸோ அது ஒரு 40,000 ரூபா வருது. இந்த 18,000 ரூபா அது ஒரு 20,000 வச்சாலும் 60,000 ரூபா, கிட்டத்தட்ட 70,000 ரூபா கிட்ட அப்பார்ட் ஃப்ரம் மெட்டீரியல் தேவைப்படுது இந்த வீட்டுக்கு டைல்ஸ் பண்றதுக்கு. அப்ப கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா இந்த வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு மட்டும். ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ண டைம் ஆகும். அதனால இப்போதைக்கு தளம் போட்டு விட்டுறலாம், தளம் போட்டு யூஸ் பண்ணுவோம். நமக்கு சும்மா இப்போதைக்கு நம்ம ஷூட் பண்றதுக்கு இதுக்கு தானே யூஸ் பண்ண போறோம். ஸோ தளம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த மேடம் தான் வந்து புலம்பிட்டே இருந்தாங்க, இல்ல டைல்ஸே போடுவோம், ஏன்னா பால் காட்சிக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, நம்மளை கேவலமா நினைப்பாங்கடா. கேவலமா நினைப்பாங்க தான் சொல்லல, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், அதுக்கு ஏன் தளமா போடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அமௌண்ட் சேர்த்துட்டாச்சு நம்ம வந்து டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தனால நடந்துச்சு. ஸோ மேடம் வந்து இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமா பண்றாங்க, அதனால அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றலாம் நடக்குது. உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இல்லைங்க பண்ணுவாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த வீடு ஃபுல்லா தளமா இருக்கும். வெறும் சிமெண்ட் தளமா இருக்கு. ஏன்னா அதுக்கு பட்ஜெட்லாம் கேட்டோம், மொத்தத்துக்கே 40,000 ரூபா சொன்னாங்க. அப்பதே அதிகம் தான், இல்ல கம்மியா தான், அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. மெட்டீரியல் வாங்கிட்டு சிமெண்ட் போடுறதுக்கு என்ன கம்மியா தானே ஆகும். இதுவே நம்ம டைல்ஸ்னா அது லைஃப் லாங் இருக்கும்ல. ஆமா அது ஏதோ வாட்ஸ்அப் தான், ஆனா 1.5 லட்சம் லைஃப் லாங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே உடைச்சு வேற டைல்ஸ்லாம் வந்து மாத்த மாட்டோம், லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் நம்ம கூட. அதனால பண்றதெல்லாம் நல்லா பெஸ்டாவே பண்ணுவோம், டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க தளம் போட்டு நாங்களே வந்து பிரைமர்லாம் அடிச்சு விட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சலான்ற, ஏன்னா எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம எலிஸ் நகர்ல இருந்த வரைக்கும் நமக்கு ஆஃபீஸ்னு ஒன்று தனியா இருந்துச்சு ஸ்பேஸ். ஸோ பசங்க உட்காந்து ஒர்க் பண்றதுக்கோ ஷூட் பண்றதுக்கோ எல்லாமே நம்மளால பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு கீழே தான். அவனை உட்காந்துருக்கிறது சாமி ரூம்ல உட்காந்துருக்காங்க, எடிட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஷூட் பண்றது உள்ளதான் பண்ணணும். ரெண்டு சேட்டக்கார பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கோம். ஒருத்தன் லைட்டு ஒயரை பிடிச்சி இழுப்பான், ஒருத்தன் கம்பியை பிடிச்சிருப்பான், ஒருத்தன் லைட்டு மேலே ஏறி உட்காந்து லைட் ஆஃப் பண்ணுவான்.
என்னென்னமோ பண்றாங்க. ஸோ வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. நான் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதே வந்து வீடியோ ஷூட் பண்றதுல தான். அதுவே மேலன்னு வைங்களேன், கீழே அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்க இங்க மேல வந்துட்டு டீம் வச்சு ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இது உடனே நம்ம பண்ணி ஆகணும், தளம் போட்டுருவோம், நம்ம வீடை சீக்கிரம் முடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தது. ஸோ இந்த ஜன்னல்லாம் வச்சுட்டு அப்படியே தளம் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் கொட்டேஷன்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இவ தான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணோம். ஒரு வழியா இன்னைக்கு டைல்ஸ் வாங்க போறோம். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒருவேளை தளம் போட்டிருந்தோம்னா பால் காய்ச்சிக்கு வரவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க, பாரு இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டு தளம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அது ஓகே, டைல்ஸா வந்ததும் சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க போ டைல்ஸ். அண்ணன் வந்தோடனே நம்ம போய் டைல்ஸ் பார்க்கலாம். 10 minutes later. அந்தம்மா வந்துருச்சு, அதே நேரத்துக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுக்கு சேர்த்து அவங்க வீட்டுக்கு சேர்த்தே பண்ணது செலக்ட் ஆயிருக்கும். ஒரு வழியா டைல்ஸ் வாங்கியாச்சு. இது வந்து ஹாலுக்கான டைல்ஸ். என்னமோ நீங்க ஏத்தி வச்ச மாதிரி இப்படியே டயர்டா பேசுறீங்க. டயர்டா பேசல, உண்மையிலே எனக்கு கண்ணு கலங்குது. வாங்கிட்டோம் சொல்லிட்டா. ஏன்னா ஒரு வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கிரிஞ்சா கூட இருக்கலாம். டைல்ஸ் தானடா அப்படின்னு நினைக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா இதை வாங்குறதுக்கு நாங்கள் 2 பேரும் பட்ட பாடு எவ்வளோ புலம்பிருப்போம். எத்தனை நாள் தூங்காமல் நான் புலம்பிட்டே இருந்திருப்பேன். நிம்மதியாகவே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்படி இதை முடிக்க போகிறோன்னு தெரில. சும்மா பேருக்காவது எப்படியாவது முடிச்சிடணுன்றதுக்காக தான் தளம் போட்டுறணும் அப்போல்லாம் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 4-5 மாதமாக இருக்கும் இந்த டைல்ஸ் மண்டக்குள்ளே ஓட ஆரம்பிச்சு. டைல்ஸ் போடணும் இப்படி தான் போடணும் நம்ம சொல்லிட்டே இருந்தனால அது நடந்திருக்கு. மேனிஃபெஸ்டேஷன். அதனால ஒரு மாதிரி வாங்கினதே ஒரு மாதிரி ஏதோ சந்தோஷமா இதே சாதிச்ச மாதிரி இருக்கு. முடிச்சிருவாங்க பாருங்க ஒரு வாரத்துல. முடிச்சிடலாம். அங்கேயுமே அடுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கே எப்படி இருக்குன்னா, இப்போ இதை நம்ம போட்டுலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்தோம்னா அப்படியே செம்ம ஜாலியா இருக்கும்ல. உண்மையிலே எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலே நான் இந்த வீடியோ ஒழுங்கா ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நான் லைஃப்ல நான் பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னே நான் எடுத்துக்கலாம். கீழ் வீடு வாங்கினது அச்சீவ்மெண்ட் தான், ஓகேங்களா? டபுள் அச்சீவ்மெண்ட், இது டபுள் அச்சீவ்மெண்ட். ஸோ ஆனால் அது தெரில, இது நமக்கு வெளியேந்து தெரில. நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துருந்தாலுமே நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை வந்து சதீஷாவும் ஷண்முகாவும் இருந்தால் மட்டும்தான் புரியும். ஈவன் கூட இருக்க அம்மா அப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு கூட தெரியாது நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். அதுவும் நாளாக உச்சக்கட்ட அவ கூட வந்து பாசிட்டிவாக சொல்லுவா, என்ன சொன்னாலும் பாசிட்டிவாக தான் சொல்லுவா. அப்பெல்லாம் இல்லைடா முடிச்சிடலாம்டா, முடிக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் சம்டைம்ஸ். ஆனாலும் அப்படியே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனால் நான் தான் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இப்படியே சொல்லிட்டே இருப்பேனா. இப்போ ஒவ்வொன்றா வந்து பண்ண ஆரம்பிக்கவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் திங்கக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமையிலேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவானா கூட எங்களால் சமாளிக்க முடியாதுங்க. அப்படி தான் இருந்துச்சு லிட்ரலி. நாங்கள் இப்போ இந்த டைல்ஸுக்கு வந்து 80,000 அப்படின்னு பட்ஜெட் போட்டிருந்தோம்னா லிட்ரலி 80,000 மட்டும் தான் கையில் வச்சுக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து ஒரு 500 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட எங்களால் கொடுக்க முடியாது. அப்பெல்லாம் சங்கடமாக இருக்கும். லிட்ரலி இப்போ இறக்குறதுக்குமே அதான் நடந்துச்சு. அவங்க ஒன்று கேட்டாங்க, வரும்போது ஒன்று சொன்னாங்க, வந்து இறங்கினதுக்கப்புறம் ஒன்று கேட்டாங்க, ஏற்றிக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்களா. ஐயோ நம்ம இதுக்கு இவ்வளோதானே வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இது சாதாரணமாக கட்டப்பட்ட பில்டிங் கிடையாது. இது பிரியா மடியில் வந்து தேவ் உட்காந்துருக்கான். தம்பி தேவு, உனக்கு நான் இங்கேருந்து பேசுறது புரியாது, இங்கே நீ ஃபியூச்சரில் பார்க்கும்போது புரியும். இந்த பில்டிங் வந்து சாதாரணமாக கட்டினது இல்லை. உங்கள் அப்பாவும் அம்மாவும் பயங்கர கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலுக்கும் பின்னாடியும் வந்து எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. சரியான வெயிட்டா இருக்கு. நம்ம போட்டதுக்கு அப்புறமே நல்லா இங்க இது வேணா காட்டு. ஒயிட் கலர் எங்களுக்கு இது என்னன்னா, எங்களுக்கு கீழே கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் மேலே ஒயிட்டு போகிறோம். கொஞ்சம் கிளீனிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல, நாங்கள் கிளீனே பண்ணிக்கிறோம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா கீழே வந்து டார்க் ப்ரௌன் டைல்ஸ். அதனால என்னன்னா எங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ல போனாலுமே நல்லா இல்லை, வீடு இருட்டாவே தான் இருக்கு. இப்போ நீங்களே நாங்கள் இங்கே வந்தப்போ பெயிண்ட் அடிச்சாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடே இருட்டாயிடுச்சு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு ரீசன் வந்து டைல்ஸ் தான். ப்ரௌன் கலர் டைல்ஸா இருக்கு, வீடு ஃபுல்லா ஒயிட் அடிக்கணும், அப்பதான் ப்ரௌனுக்கு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி கொடுக்கும். ஆனா நாங்க ஒயிட் அடிச்சோம்னா எங்களுக்கு வீடியோ எடுக்கிறப்ப நல்லா இருக்காது, ப்ளீச் அடிக்கும், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அதனாலதான் டார்க் கலர்ஸ் எப்பயுமே வீடியோ எடுக்கிறதுக்கு டார்க் கலர்ஸ் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எங்களால் கீழே பண்ணவே முடியல. நாங்கள் கீழே டைல்ஸ் மாத்தினா தான் இதெல்லாம் சரி பண்ணவே முடியும். ஆனால் கீழே டைல்ஸ் மாத்திர ஐடியாவும் இருக்கு. அது இந்த வீடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே சில ரெனோவேஷன் ஒர்க் இன்னுமே இருக்கு, டைல்ஸ் மாற்றணும்னு வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ டைல்ஸ் சவுண்டே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே 2-3 இடத்துல பொழந்துக்கிட்டு நிற்கிது, நம்ம கால் தட்டினோம்னா டொம்மு டொம்முன்னு சவுண்டு கேட்குது. அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கு.
அந்த வீடு கீழே. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு, போர்டிகோவுமே மாற்ற வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணுவோம். எனவே இந்த வீடியோ இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். சீக்கிரம் டைல்ஸை முடிச்சுட்டு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். சந்தோஷமா இன்னும் ஜாலியாக அந்த வீடியோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைல்ஸ் தான் எங்களுக்கு மேஜர் டாஸ்காகவே இருந்துச்சு. என்ன டைல்ஸ் போட்டால் வீடியோ முடிஞ்சிடும், டைல்ஸ் போட்டால் வீடியோ முடிஞ்சு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்கு போல. இப்போதான் லிஸ்ட் போட்டால் தெரியுது, வெளியே பெயிண்ட் அடிக்கணும், என்னென்னமோ இருக்கு. ஓகே பண்ணுவோம். கடவுள் வந்து கண்டிப்பாக வழிகாட்டுவார். எல்லா கடவுளும் நமக்கு நல்லதே வழங்கட்டும். வாங்க போலாம்.